ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாங்க சொல்றதை தான் செய்யணும். ஊருக்குள் வெடித்த புது சர்ச்சை. பஞ்சாயத்துக்கு போன தேனி எம்பி. சிகப்பு கரையான சட்டைகள். அச்சத்தில் நடுங்கும் தேனி மக்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளது மேல்மங்கலம் ஊராட்சி. இந்த பகுதியில் வராக நதியின் கரையில் பட்டாளம்மன் முத்தையா கோவில் உள்ளது. இந்த பகுதி மக்கள் இங்குள்ள பட்டாளம்மனை மிகுந்த பக்தியோடு வணங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தென் மாவட்டங்களை கடந்த டிசம்பர் மாதம் புரட்டி போட்ட மழை வெள்ளத்தால் இந்த பகுதியில் உள்ள ஆறு, குளங்கள் என அனைத்து நீர்நிலைகளும் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடி உள்ளது. இதனால் இந்த வராக நதிக்கரையோரம் இருந்த பட்டாளம்மன் முத்தையா கோவிலை சுற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவிலுக்கு சுற்றுச்சுவர் வேண்டும் என தேனி பாராளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் பேரில் கோவிலை ஒட்டியுள்ள ஆற்றங்கரையோரம் தடுப்புச் சுவர் அமைத்திட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளில் ஊர் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இந்த கோவிலை சுற்றிலும் முழுவதுமாக சுற்றுச்சுவர் வைக்க வேண்டும் என ஒரு தரப்பினரும், சுற்றுச்சுவர் வைத்தால் நதிக்கரைக்கு செல்வதற்கு பின்பக்கமாக படிக்கட்டு வைக்க வேண்டும் என ஒரு தரப்பும் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்குள்ளும் கருத்து மோதல்கள் உருவாகியுள்ளது. இந்த கருத்து மோதல் சிறிது நேரத்தில் மிக பெரும் வாக்குவாதமாக மாறியுள்ளது. இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசிக்கொண்டும் ஆபாசமாக திட்டிக் கொண்டும் இருந்துள்ளனர். இதனால் இந்த கோவிலில் ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கோவில் பணிகள் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இரு தரப்பினரும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதன்படி தேனி பாராளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த இரு தரப்பினரும் ஒன்று கூடியுள்ளனர். அப்போது அங்கு போலீசாரும் வந்துள்ளனர். இதை அடுத்து அங்கிருந்த கிராம முக்கியஸ்தர்கள் கோவில் பணிகள் தொடங்கி பாதியில் நிறுத்தக்கூடாது எனவும் அதனால் உடனே இந்த பணிகளை தொடங்கிட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் திடீரென முற்றி ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டிக் கொண்டது மட்டுமல்லாமல் இரு தரப்பினரும் தாக்கிக் கொள்ளவும் ஆரம்பித்துள்ளனர். அதன் பின்னர் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டு போலீசார் இருக்கும் போதே மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த மோதலில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இதனால் அவர் உடல் முழுவதும் இரத்தம் வடிந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு தங்களால் இயன்ற முதலுதவிகளை செய்துள்ளனர். பின்னர் காவல்துறையினர் காயமடைந்தவரை மீட்டு பெரியகுளம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்னர் இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து அங்கிருந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அதன் பின்னர் அங்கு ஓரளவிற்கு அமைதி திரும்பியதும் பேச்சுவார்த்தைக்கு வந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத், போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஆகியோர் இணைந்து இரு தரப்பினரிடையே சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து இங்கு கட்டுமான பணிகள் மறுபடியும் நடைபெறும் என தெரிகிறது. ஒரே ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவில் கட்டுமான பணியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதால் தேனியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.